அதாவது இது ஆதாரம் இல்லாமல் வெளியே வரல, நெருப்பு இல்லாமல் புகையாது. அதாவது சும்மா உடான்ஸ் விடுறது, உருட்டு விடுறது வேற விஷயம். காவியம்மாரனும் அனிருத்தும் அங்கே காஃபி ஷாப்பில் இருந்தாங்க, பழகினாங்க அப்படிங்கிறது ஆதாரம் இல்லாமல் நான் போடலை. இவங்க 4000 கோடி சொத்துக்கு அதிபதி யார்? காவியம்மாரன். அதை எழுத ஆரம்பித்தோம்னாலே நம்ம கை ஒஞ்சிடும். இவர் இப்போ தான் சன் டிவியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் உடனே சொல்லுவாங்க, சார் அதை ரிமூவ் பண்ணிடுவீங்க, ஏன் இப்படிலாம் போடுறீங்க? ஒரு அதட்டலான இல்லை மிரட்டலான இல்லை கெஞ்சலான ஒரு வார்த்தை வரும். அப்படி திருமணம் என்பது பொய் செய்தி. திருமணம் ஆவதற்கான ஏற்பாடுகள் எதையும் அவங்க பண்ணலைன்னு அனிருத்து சொல்லியிருக்காரு. ஆனால் காவியம்மாரன் தரப்புலேருந்து இதுவரைக்கும் எந்த வார்த்தையும் வரவில்லை. அனிருத்தும் தனுஷும் ரொம்ப நெருக்கமானவர்கள். நெருக்கமானவர்கள் என்ன, முதல்ல நெருக்கமானது சினிமாவில் இதை வச்சு தான். தேவரகுண்டா, ராஷ்மியா மந்தனம் 2 பேரும் லிவிங் டூர்லாம் இருக்காங்க. ஆனால் இன்னும் கல்யாணம்னு இப்போ நான் பேசும்போதே நிறைய அந்த சேனலில் உள்ளவர் கேட்டார், ஏன்னா சன் டிவி அப்படின்னாரு. இந்த பேர் வெளியே சின்மை அவங்க வந்து இப்போ ஒரு பாடல் பாடி இப்போ அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களுக்கு பாடி இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது. யாரும் யாரையும் சினிமா உலகத்தில் பேன் பண்ண முடியாது. சின்மை தான் பாட்டு பாடுத ராகரவி என்ன செஞ்சார், டப்பிங் யூனியன் என்ன செஞ்சுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் முட்டாள். பாலியல் பலாத்காரம் பண்ணார்ல, உங்கள் அம்மாவனாலே உன்னை கட்டி பிடிச்சார்ல, எதுக்கு உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்ட? இதை வந்து ஜாதி ரீதியாக அணுகிறாங்களோ? எப்படிங்க சார்? அது வந்து உயர்ந்த ஜாதி, நூல் ஜாதி. அதனால அந்த நூல் ஜாதிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து நயன்தாரா அவர்கள் அவங்களோட பவுன்சருக்கு 30 லட்ச ரூபா தராங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நேற்று முளைச்ச காளானா இருக்கிற இன்னைக்குள்ள நடிகை கூட பவுன்சர் கேட்குறாங்க. ஏன்னா ரசிகர்களும் அந்த மாதிரி சில சமயத்தில் மட்டும் நடந்துக்கிறாங்க. இந்த மார்பை கசக்கிறது. மூவிவேல் மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இவருக்கு வந்து என்னன்னா ஒரு இன்டர்வியூ தேவையில்லை. யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இவருக்கு முகம் பரிச்சயம். பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சூப்பர் சார். உங்களோட இன்டர்வியூ வேற லெவலில் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இல்லை, உண்மைதான். சந்தோஷம். முதல் கேள்வி, அனிருத் மற்றும் காவியம்மாரன் அவங்க வந்து லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காசிப்ஸ் நிறைய போயிட்டே இருக்கு. உங்களோட இன்டர்வியூவும் பார்த்தேன். இதுல எது சார் உண்மை? அதாவது இது ஆதாரம் இல்லாமல் வெளியே வரல, நெருப்பு இல்லாமல் புகையாது. அதாவது சும்மா உடான்ஸ் விடுறது, உருட்டு விடுறது வேற விஷயம். நான் இந்த பிரச்சனையை பேசினேன். அதாவது என்னென்னா, அமெரிக்காவில் உள்ள வெகாஸ் நகரில் சன் டிவி மேனேஜிங் டைரக்டர் காவியம்மாரன் அவர்களும் நம்ம இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் ஒன்றா காஃபி ஷாப்பில் இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, வாக்கிங் போனாங்கங்கிறலாம் அதில் இருந்துச்சு. வீடியோ இருந்துச்சு, ஃபோட்டோ இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு கொஞ்ச நாள் பார்த்தா அதை பற்றி பேச்சு பரபரப்பாக இருந்துச்சு. ரஜினிகாந்த்கிட்டலாம் இதை பற்றி பேசிட்டாங்க. அதாவது இவங்க 4000 கோடி சொத்துக்கு அதிபதி யார்? திரு காவியம்மாரன், செல்வி காவியம்மாரன். இவர் இப்போ தான் அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குதோ அந்த அளவுக்கு புகழ் மிக்க ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம் இவர் அனிருத் குடும்பம். சாதாரணமான குடும்பம் இல்லை. டைரக்டர் சுப்பிரமணியம் தமிழ் சினிமாவுடைய பிதாமகன். அவர் தான் ஜானகி அம்மா அறிமுகப்படுத்தினார், நிறைய பேர் அறிமுகப்படுத்தினார், நிறைய புதுமைகளை உருவாக்குனார். அவருடைய பேரன் தான் அனிருத். அனிருத்தோட அம்மாவும் ரஜினிகாந்தோடைய அம்மாவும் ஒன்றா பிறந்தவங்க. அதாவது ஒய்ஜி மகேந்திரன் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு, தங்கையை ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு மாமா வர வேணும், அதாவது அத்தா மாமா அமரப்போய் எங்கள் முறை வேணும். சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒன்றா விளையாடிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப பாரம்பரியம் மிக்கவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனிருத்துக்கும் காவியம்மாரனுக்கும் அந்த நட்பு ஏற்பட்டிருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், நட்பு ஏற்பட்டது உண்மைதான். அந்த அடிப்படையில் அவங்க அமெரிக்காவுக்குலாம் போயிட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் சரி கல்யாண பேச்சு ரஜினிகாந்த் மூலமாக ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் வந்ததுனால தான் அதை போட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் அனிருத் பேசினார். அவர் சொல்லியிருக்காரு, இது வேண்டாம் விட்டுருங்க, அது வதந்தி அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் திருமணம் என்பது பொய் செய்தி. திருமணம் ஆவதற்கான ஏற்பாடுகள் எதையும் அவங்க பண்ணலைன்னு அனிருத் சொல்லியிருக்கார். ஆனால் சன் பிக்சர்ஸ் எம்டி காவியம்மாரன் தரப்புலேருந்து இதுவரைக்கும் எந்த வார்த்தையும் வரவில்லை.
அதே மாதிரி எனக்கு சன் டிவியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் உடனே சொல்லுவாங்க, சார் அதை ரிமூவ் பண்ணிடுவீங்க, ஏன் இப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு அதட்டலான, இல்லை மிரட்டலான, இல்லை கெஞ்சலான ஒரு வார்த்தை வரும். அப்படி வரவே இல்லை. இப்போ அவர் சொல்லிட்டார். அதாவது ஒருவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் காவியா மாறன் அனிருத் திருமணம்னு போடுறது சரியாக இருக்காது. திருமணம் அது வதந்தி சொல்லியிருக்காரு அனிருத். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரணமான ஆளே அல்ல. ஆரம்பத்தில் நம்ம தனுஷும் அவருக்கு அனிருத்துக்கு சொந்தக்காரர் தானே. அனிருத்தும் தனுஷும் ரொம்ப நெருக்கமானவர்கள். நெருக்கமானவர்கள் என்ன, முதல்ல நெருக்கமானது சினிமாவில் இதை வச்சு தான். அப்போ 2 பேரும் மருந்து சாப்பிட்டுட்டே எங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. எப்போது கொலவெறி டைமில். தனுஷும் என் அண்ணையும் பாரு, அனிருத் அண்ணையும் பாரு, எப்போ அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு அனிருத்தை கேட்டிருக்கேன். நீங்கள் எங்கள் அப்பா ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா வந்து சீரியல் நடிகர், நல்ல திறமையான நடிகர், ரொம்ப நல்லவர், ஒழுக்கமானவர், நேர் மாறு அனிருத்திலிருந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொலவெறி பாட்டு தனுஷும் அனிருத்தும் விளையாட்டாக அவரை இசையமைப்பாளராக்கிச்சு. அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு பிரதமர் மோடி வரைக்கும் யாருப்பா அந்த கொலவெறி பாட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. இத்தனைக்கும் அனிருத் வந்து முறைப்படியாக இசை கற்றவர் அல்ல. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் ஆனதுக்கப்புறம் மெல்ல 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 பயிற்சி மூலம் தன்னை உருவாக்கி கொண்டார். அதெல்லாம் கற்று தேறினார். அதே மாதிரி இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டேஜில் அனிருத் இருக்கார். அதாவது ஆரம்ப காலத்தில் இளையராஜா, அதுக்கப்புறம் இளம்புயல் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் குறிப்பிட்ட சில படங்களுக்கு தான் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அனிருத் அப்படி இல்லை. அனிருத் வெற்றி படங்களுக்கு இசையமைப்பாளர் ஆன பிறகு தான் ரஜினிகாந்தே தன்னுடைய படங்களுக்கு போட்டார். அதே மாதிரி தான் கமலஹாசனும். இப்போ அவர் நம்பர் 1 மியூசிக் டைரக்டராக இருக்கார். அவருக்கு வயசு 34, காவியா மாறனுக்கு 32. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இருவருமே அந்த திருமண வயதை எட்டி விட்டார்கள். அதை பருவத்தை பயிர் செய்கிற மாதிரி. அதனால தான் அந்த செய்திகள் வந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அனிருத் வீட்லேயும் பையனுக்கு 34 வயசாச்சு, எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணுங்கிற இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. அதேமாதிரி காவியா மாறனுக்கும் இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மாப்பிள்ளை பிடிக்கிறதா இருந்தால் வடநாட்டுக்கு தான் போகணும், இல்லை வெளிநாட்டுக்கு தான் போகணும். 4000 கோடி சொத்துன்னா 4000 கோடியை நம்ம 4000 கோடிக்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. 4000 கோடிக்கும் மேலே அதை எழுத ஆரம்பித்தோம்னாலே நம்ம கை ஒஞ்சிரும், 1 2 3 போட்டு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அனிருத் அந்த செய்தியை மறுத்திருக்காரு. நேயர்களுக்கு இது வருத்தமான செய்தியா இல்லை இன்பமான செய்தியாக நமக்கு தெரியாது. பெண்களுக்கு வேண்டுமானால் இன்பமான செய்தியாக இருக்கலாம். ஏன்னா முரட்டு சிங்கிள்னு இன்னும் அனிருத் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அவரே சொன்னார், இது வந்து மேரேஜ் லெவலில் போகாது அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒருவேளை லிவிங் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குமா? இல்லை, பொதுவாக இது அனிருத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லை. இப்போ காதல், இப்போ லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்தாலே நிறைய பேர் இப்போ சினிமாவில் வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க. தேவரகுண்டா, ராஷ்மியா மந்தனா 2 பேரும் லிவிங் டுகெதர்லாம் இருக்காங்க. ஆனால் இன்னும் கல்யாணம்னு சொல்லவே இல்லை. ஸோ நிறைய பேர் லிவிங் டுகெதர்லேருந்து அப்படி பிரிஞ்சிடுறாங்க. அப்படியும் நிறைய கேஸ் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்னும் திருமண பேச்சு இல்லைன்னு சொன்னாரே தவிர மற்றபடி வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லலை. பேச்சு நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அதை நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய எடுத்து சமாச்சாரம் இது. இப்போ நான் பேசும்போதே நிறைய அந்த சேனலில் உள்ளவர் கேட்டார், ஏன்னா சன் டிவி அப்படின்னாரு. இந்த பாரு, உனக்கு வேணுன்னா போடாது, நிறுத்திடு, கேமரா ஆஃப் பண்ணியான்னு சொல்லிட்டேன். இல்லைண்ணே நான் போடவுண்ணே, செய்தி தானே அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அவருக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்துருச்சு, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நாம் ஒரு செய்தியை சொல்லும்போது, இப்போ நான் வந்து அமெரிக்காவில் வேகாஸில் காவியா மாறனும் அனிருத்தும் அங்கே காஃபி ஷாப்பில் இருந்தாங்க, பழகினாங்க அப்படிங்கிறது ஆதாரம் இல்லாமல் நான் போடலை. ஆதாரம் இருக்குது, ஆனால் நண்பர்களாகவே பிரிந்து விடலாம். என்ன அது நம்ம சொல்ல முடியாது, அவங்க தனிப்பட்ட விஷயம். நிறைய பேர் இப்படி தான். அதாவது முதல்ல நாங்கள் நண்பர்கள் தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது அனிருத் விஷயம் பொய்யாகாம நிஜமாகாம நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வைரமுத்து அவரோட விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சின்மை அவங்க வந்து இப்போ ஒரு பாடல் பாடி இப்போ அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க பாடி இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது. இதை பற்றின ஒரு பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? நிறைய பேர் மீடியாக்காரங்களும் சேர்த்து இந்த பேன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சினிமாவில் யாரும் யாரையும் பேன் பண்ண முடியாதுங்க. ஏன் தெரியுமா? சினிமாங்கிறது ஒரு தொழிலே இல்லை. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, தொழில் என்று சினிமாவை அங்கீகரிக்கவில்லை.
மத்திய அரசும் மாநில அரசும் தொழில்னு அங்கீகரிச்சா தான் பேங்க்காரன் கடன் கொடுப்பானே. நான் 100 கோடி ரூபாயில் பணம் எடுக்கேன் சார், ஒரு 5 கோடி ரூபா பேங்க்கில் கொடுங்க, வெளியே போயா அப்படின்னு தொட்டி விட்ருவாங்க. அதனால் அது தொழில் இல்லை. அதனால் தடை என்பது அல்ல, ஒத்துழையாமை. இது யார் சொன்னா தெரியுமா? காலையில் ராதாரவி என்கிட்ட பேசினார். அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அண்ணே, எல்லாரும் தெரியாமல் பேன் சொல்கிறானுங்க. யாரும் யாரையும் சினிமா உலகத்தில் பேன் பண்ண முடியாது. ஒத்துழையாமை இயக்கம் என்ன நடந்துச்சு? வருஷம் அதாவது மாதத்தில் ஜனவரி மாதத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும், சண்டை கட்டணும். மார்ச் மாதத்தில் கட்டினா தூக்கிடுவோம். இதான் சட்டத்திட்டம். சரி, இந்த சிந்தியா பிறந்தது சின்மயி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி இன்னும் டைம் கொடுத்தோம். 2வது வருஷமும் கட்டலை. அதுக்கப்புறம் சந்தா கட்டாத ஒரே காரணத்தினால் டப்பிங் யூனியன்லேருந்து நீக்கப்பட்டவர் சின்மயி. ஆனால் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, சின்மயி தான் பாட்டு பாடுதே, ராதாரவி என்ன செஞ்சார், டப்பிங் யூனியன் என்ன செஞ்சுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் முட்டாள்கள். ஏன்னா பாடுவதற்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது, பாடுவதற்கு நாங்கள் ஒத்துழையாமை இயக்க உத்தரவு போட முடியாது. ஏன்னா அது ஒத்துழையாமை இயக்கம் போட்டிருக்கிறது இசையமைப்பாளர் சங்கம். இது நிறைய பேர் தெரியாது. அதாவது டப்பிங் யூனியனில் இன்னும் எந்த படத்துக்கும் டப்பிங் பேசவில்லை, பேச முடியாது சின்மயி அக்கார்டிங் டு ராதாரவி. ஆனால் அதே சமயத்தில் இசையமைப்பாளர் சங்கம் தான் சின்மயிக்கு பாடக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கு. அந்த தடையின் காரணமாகத்தான் மற்ற மொழிகளில் தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில் பாடிட்டுன்னு சொல்கிறாங்க. தமிழில் பாட அனுமதிக்காதது காரணம் இசையமைப்பாளர் சங்கம் ஒத்துழையாமை இயக்க உத்தரவு போட்டிருக்கனால தான். அதனால தான் மேடையில் மட்டும் பாட வச்சாங்க. அந்த ஒரிஜினல் படத்தில் பாடினது தீ, பின்னணி பாடகி தீ அன்னைக்கு வெளிநாட்டில் இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஸோ தீயுடைய அனுமதியின் பேரில் தான் நான் பாடினேன். ஆனால் என்னை விட தீ நல்லா பாடியிருக்காங்கன்னு பெருந்தன்மையோட சொல்லியிருக்காங்க சின்மயி. சார், அதே மாதிரி வைரமுத்து அவர்கள் மேலே 13 பெண்கள் பாலியல் புகார் கொடுத்துருக்கதா சின்மயி சொல்கிறாங்க. அது உண்மையா? அது சின்மயி சொல்லியிருக்கு. அது எந்த போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் சின்மயியே சொல்லியிருக்காங்க, நான் பாலியல் புகார் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு எஃப்ஐஆர் கூட வைரமுத்து மேலே போடல, விசாரணையும் வந்ததாக தெரியல. ஏன்னா அவருக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது. அதனால் போலீஸ்காரங்க வைரமுத்து வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. நான் மட்டுமல்ல, 13 பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னுடைய சந்தேகம் என்னென்னா, பாலியல் புகார் பண்ணார்ல, பாலியல் பலாத்காரம் பண்ணார்ல, உங்கள் அம்மாவனாலே உன்னை கட்டி பிடிச்சார்ல, எதுக்கு உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்ட? கல்யாணத்துக்கு வைரமுத்து வந்தார், நீயும் உன் புருஷனும் காலில் விழுந்தீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? மாட்டிக்கிட்டியா சின்மயி? பாலியல் பலாத்காரம் பண்ண நபர் காலில் ஏன் சின்மயி விழணும்? இது ஒன்று இருக்குல்ல. இப்போ நேற்று கூட தான் ஒரு புது நடிகை வைரமுத்துட்டு வாழ்த்து வாங்கியிருக்கு, தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதனால வயது முற்பின் காலமாக தன்னோட அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த அர்த்தமும் இருக்குது. ஒரு விஷயம் இதில் இன்னொரு நடிகை சொல்லுது, அந்த நடிகை பேர் சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது. ஒத்துக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் ஏன் வெளியே பண்ணாத்துறீங்க? பேசாமல் கம்முன்னு விட்டுற வேண்டியதானே. இருட்டில் நடந்த வேலையை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடுறது உங்கள் கடமை தான். ஏன் இருட்டில் நடந்த வெளியே சொல்லி உங்களையும் நாத்திக்கிறீங்க? ஏன் படுத்து எச்சில் துப்புறீங்கன்னு நடிகைகளே கேட்குறாங்க. இப்போ நடிகைகளும் சிலர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ யோகலட்சுமின்னு ஒரு நடிகை சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அட்ஜஸ்ட் பண்ணாததும் நம்ம கையில் தான் ஏன் இருக்குது. நீ பேசாமல் இருந்து காலை 2ஐயும் சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா உன்னை கற்பழிக்க முடியுமா? பலாத்காரம் செய்ய முடியுமா? உன்னுடைய ஒத்துழையாமை அவங்கள பாலியல் பலாத்காரம் தடுத்துரும்ல, சொல்லுது நடிகை, நான் சொல்லலை. அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க. அதாவது வைரமுத்து மேலே வேணுமென்றே சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா? இதில் இன்னும் சொல்ல போனால், இதில் எனக்கு தெரிந்து சிலர் இதை ஜாதி ரீதியாக அணுகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் சிலர் கிளப்பியிருக்காங்க. அதையும் நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்படுறேன். எப்படிங்க சார்? அது சொல்ல முடியாது. அது உயர்ந்த ஜாதி, நூல் ஜாதி. அதனால் அந்த நூல் ஜாதிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து சைந்தவை சப்போர்ட் பண்ணுறாங்களா சின்மயி அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது.
அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் வைரமுத்துக்கு மார்க்கெட்டு குறைஞ்சி போனதும் எல்லாருக்கும் தெரியும். இந்த சின்மயி புகார் அளித்ததன் பேரில் தான் வைரமுத்துக்கு மார்க்கெட்டு குறைஞ்சிது. அதுக்கப்புறம் தான் பல பாடல்கள் ஆசிரியர்கள் உள்ளே வந்தாங்க. இல்லைன்னா எல்லா படமும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவார் வைரமுத்து. கண்டிஷனே ஒருத்தர் நீங்கள் இப்போ தயாரிப்பாக போனீங்கன்னா எல்லா பாட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதுலேருந்து கொஞ்சம் இப்போ இதாகிட்டு இல்லையா? தனுஷ் அவர்கள் இப்போ வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல இருந்தாரு. முழுக்க முழுக்க ரஜினி, இவர் வந்து முழுக்க முழுக்க ரஜினியாவே மாறிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை எல்லாரும் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தனுஷ் வந்து ரஜினியை இன்ஸ்பிரேஷனாக கொண்டவர் அல்ல. தனுஷ் வந்து பன்முக திறமை கொண்டவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆரம்பத்தில் புரூஸ்லி, தமிழ் சினிமாவின் புரூஸ்லின்னு நான் வந்து தனுஷை பாராட்டினேன். அந்த அளவுக்கு அவருடைய ஃபைட் இதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவார். ரஜினி வேறு, கமல் வேறு. ரஜினி வந்து தனுஷுடைய மாமனார், ரஜினியோட மருமகன் தனுஷ். இந்த அடிப்படையில் ரஜினி ரசிகர்கள் தனுஷ் படத்தை பார்ப்பாங்க, தனுஷ் ரசிகர்கள் ரஜினி படத்தை பார்ப்பாங்க. இப்போ என்னென்னா பிரிந்திருந்த ஐஸ்வர்யாவும் ரஜினியும் மீண்டும் சேர்ந்துட்டாங்க. அதனால அந்த எண்ணம் வந்திருக்கலாம். இருந்தாலும் அவருடைய நல்ல நடிப்பு தாண்டி ரஜினிசம் அதிகமாக தெரியுது. இல்லை, அது உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ரஜினிசம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருக்கும் அந்த ரஜினிசம் உண்டு. ஹீரோயிசம்னு அது பேர். அது பேர் ரஜினிசம் இல்லை. எந்த, அதாவது முதல்ல ஒரு லவபிள் ஹீரோவாக நடிப்பாங்க, இல்லாட்டி ஒன்றும் தெரியாத கிராமத்து ஆளாக வருவாங்க, ராமராஜன், அப்புறம் தனுஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோன்னு வந்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு ஃபார்முலா வந்து எம்ஜிஆர், ரஜினி தான். அப்போ அந்த இது வரத்தான் செய்யும். அதை போய் ரஜினிசம்னு சொல்ல முடியாது. ரஜினி வேறு, தனுஷ் வேறு. ரஜினி தனி ட்ராக்கு, மற்ற நடிகர்கள் தனி ட்ராக். சார், நான் சமீபத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, உங்கள்கிட்ட இது கேட்டுக்கலான்னு. நயன்தாரா அவர்கள் அவங்களோட பவுன்சருக்கு 30 லட்ச ரூபா தராங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், இது செய்தி பத்திரிகைகள்லேயும் வந்துச்சு. ஆமாம், ஏன்னா ஒரு ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஆயிடுது. ஒரு நம்பருக்கு, ஒரு பவுன்சருக்கு 2000 10,000 வரையும் கொடுக்குறாங்க. 10 பவுன்சர்கள் வராங்க. அந்த 10 பவுன்சர்களுக்கு என்ன கணக்காச்சுன்னு பாருங்கள். அந்த பவுன்சர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தெல்லாம் இன்னும் நயன்தாரா கையிலேருந்து போட்டு கொடுக்கல, ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. ஓ, அப்போ நயன்தாரா கொடுக்க மாட்டாங்களா? அவங்க ஏன் கொடுக்குறாங்க சார்? அவங்களுக்கு தான் சார் பாதுகாப்பு தராங்க. பாதுகாப்பு தர்றாங்க. நான் படப்பிடி போகிறதுனால எனக்கு பாதுகாப்பு தேவை, வீட்டில் இருந்த பாதுகாப்பு தேவையான்னு. அதனால் அந்த காசையும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளர்கள், டிரைவர், மேக்கப் எல்லாத்துக்கும் தயாரிப்பாளர் தான் கொடுக்கணும். இதை பல தயாரிப்பாளர்கள் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி இருக்காங்க. வெளியே சொல்ல முடியல, மெல்லவும் முடியாமல் விழுங்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன் ஒன்று எவன் நயன்தாரா போட சொல்கிறான், வேறு யாரையா போடு. ஆனாலும் இப்போதைக்கு பவுன்சர்கள்ங்கிறது நேற்று முளைச்ச காளானா இருக்கிற இன்னைக்குள்ள நடிகை கூட பவுன்சர்கள் கேட்குறாங்க. ஏன்னா ரசிகர்களும் அந்த மாதிரி சில சமயத்தில் மட்டம் நடந்துக்கிறாங்க. அந்த மார்பை கசக்கிறது, இடுப்பு கிள்றது, கன்னத்தை கிள்றது எல்லாம் போன்ற ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பவுன்சர்கள் தேவை தான். ஆனால் இவ்வளவு சம்பளம் தேவையா? லோக்கல் பவுன்சர்ஸை வச்சுக்கலாம். லோக்கல் பவுன்சர்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு 1000 ரூபா சம்பளம் நினைக்கிறேன்.